لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீபு நாயகம் இருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்குகின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ் செய்த அந்த பாக்கியம் மிகப்பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்தும் மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகர்கின்ற சிறப்புமிக்க கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கி அல்புரிவானாகும். ஆமீன். சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி அரபு கல்லூரியினுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்ட வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை புனிதமான ரமலான் மாதத்தை பல வருடங்களாக பகலிலே நோன்பு நோற்று இபாதத்தும் செய்து இரவு முழுவதும் அவனுடைய இபாதத்திலேயும் அவன் சம்பந்தமான விளக்கங்களை பேசியும் கேட்டும் வருகின்ற பெரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் செய்த அந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் இறுதி மூச்சு வரை ஒவ்வொரு ரமலானையும் பகலையும் இரவையும் ஹயாத்தாக்குகின்ற நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை தொடர்ந்து இரவுல உஸ்தாத்மார்கள் பல்வேறு தலைப்புகள் என்ன செய்கிறாங்க, பயான்களை செய்கிறாங்க. இறுதியாக அல்லாஹ் அல் இல்மு பில்லாஹ் என்கின்ற அந்த விளக்கத்தை நம்ம என்ன செய்கின்றோம், தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். இன்றும் கூட சைஃபுர் ரஹ்மான் உஸ்தாத் அதை முதாக்கரா செஞ்சாங்க. இந்த 5 நாள் தாலீமில் என்னென்ன தலைப்புகளில் பேசப்பட்டுச்சு அப்படின்றத கொஞ்சம் முதாக்கரா செஞ்சாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு இல்மு நம்மளுடைய கல்பில் உட்கார்ந்துட்டு அப்படின்னா ரொம்ப ஏற்றமான ஒரு விஷயமாக அல்ஹம்துலில்லாஹ் அது இருக்குகிறது. இல்மில்லாத அமல் எவ்வளோ செஞ்சாலும் அதனுடைய பலன் ரொம்ப குறைவு தான். அப்போ விளக்கத்துடன் கூடிய ஒரு அமல் ரொம்ப முக்கியமானதாக இருக்குகிறது. சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை இப்போ வஹ்தானியத்துஹு தஆலா, அல்லாஹுடைய வஹ்தானியத்து. இப்போ அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்வது என்பதாகிறது. அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்வது என்பதாகிறது. அதுதான் தௌஹீதினுடைய அசலாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. அதுல என்ன பொதிந்து இருக்குது, அல்லாஹ் மௌஜூத் என்பதும் என்ன செய்கிறது, அதிலே நமக்கு பொதிந்து இருக்குகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மா யஜூசு ஃபி ஹக்கிஹி, இறைவன் விஷயத்துல எது எதெல்லாம் ஜாயிஸ் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வமா யஜிப், எவை வாஜிப் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வமா யஸ்தஹீல், எவைகளெல்லாம் முஹால் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அசாஸாக என்ன செய்கிறது, ஒரு ஃபவுண்டேஷனாக, அடிப்படையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இல்மு தௌஹீது, இல்மு தௌஹீதுனா அல்லாஹ்வுடைய தௌஹீத் சம்பந்தமான அந்த விளக்கத்தை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மௌஜூத் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதில் அவனுடைய சிஃபாத்துகள், அதே போன்று அல்லாஹ்வுக்கு எது ஜாயிஸானது,
எது வாஜிபானது, எவைகளெல்லாம் முஹால் என்பதையும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தில், அவனுடைய அலுமத்தில் நாம் சிந்திப்பதாகிறது. அல்லாஹ்வுடைய ஜலாலியத்து, அவனுடைய அலுமத்தில் நாம் சிந்திப்பதாகிறது இரண்டு வகையாக இருக்கிறது. என்னம்மா? ஒன்று அல் ஃபிக்ரு ஃபி தாத்திஹி வ சிஃபாத்திஹி வ மஆனி அஸ்மாய், அவனுடைய தாத்தை பற்றி யோசிப்பது, அவனுடைய சிஃபாத்துகளை பற்றி யோசிப்பது, அவனுடைய அஸ்மாக்களுடைய மஆனாக்களை பற்றி யோசிப்பதாகிறது. இது ஒரு சிந்தனை. அவனுடைய தாத்தை பற்றி ஃபிக்ர் செய்வது, அவனுடைய சிஃபாத்துகளை பற்றி ஃபிக்ர் செய்வது, அவனுடைய அஸ்மாக்களுடைய அர்த்தங்களை பற்றி ஃபிக்ர் செய்வதாகிறது. இது ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை மம்னூ, நமக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னம்மா? அந்த தாத்தை பற்றி நம்ம சிந்திக்கலாமா? அவனுடைய சிஃபாத்துகளை பற்றி நம்ம சிந்திக்கலாமா? உது அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அவனை அழைக்க வேண்டுமே தவிர அந்த அஸ்மாக்களை பற்றி என்ன செய்யக்கூடாது, நாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இது என்ன செய்கிறது, நமக்கு தடுக்கப்பட்டதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அதனால தான் நமக்கு இப்படி சொன்னாங்க, தஃபக்கரு ஃபி ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய ஹல்குகள் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, தஃபக்குர் பண்ணுங்க. வலா தஃபக்கரு ஃபி தாத்தில்லா, அவனுடைய தாத்து விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தஃபக்குர் என்ன செய்யாதீங்க, சிந்திக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தாத்தில் நம்ம தஃபக்குர் பண்ணால் என்னவாகுன்றதை தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம், தாலீமுடைய பாடத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும், குஃபுரில் இல்ஹாதில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், நிப்பாட்டிடும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேட்கப்படக்கூடிய கடவுள்கள்லாம் இப்படி யோசித்ததனுடைய முடிவு தான். அப்படி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய முடிவு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அவங்கவுங்க கற்பனைக்கு எப்படி தோணிச்சோ அப்படி என்ன செஞ்சுக்கிட்டாங்க. நமக்கே ரெண்டுன்னா இறைவனுக்கு எப்படி ரெண்டு இருக்க முடியும்? 6 வை 8 வை கையை, 6 கை 8 கை 10 கை வை, அப்போதானே நமக்கு அதுக்கு வித்தியாசம். என்ன நம்மளை மாதிரி வச்சா முறையா 10 கையா மாறிச்சு. இதில் 1000 கை உள்ள அஸ்னாம்லாம் என்ன செய்கிறது, இருக்குகிறது. இந்த கற்பனையினுடைய முடிவு. என்ன சொல்றீங்க? சரி, நம்மளே இப்படி பார்க்குறோம். இறைவனை அது பயங்கரமான வேகமானவன், ரொம்ப கோபமானவன் அப்படின்னு காமிக்கணும்னு சொன்னா என்ன சொல்றாங்க, அதுக்குன்னு ஒரு தோற்றத்தை பயங்கரமாக காமிக்கிறாங்க. கட்டா மீசை, பல்லு, விகாரமான முகம். கருப்பனை அப்படி காமிச்சாதான் என்ன செய்ய முடியும், அந்த பயம் வரும். என்ன செய்யறது, அப்படி காமிக்கிறது. அல்லது இன்னும் கொஞ்சம் யோசனை போய் சிம்பிளாக காமிச்சா எவனுக்கும் பயம் வராதுன்னு சொல்லி கையில் எடுத்து செஞ்சிடுறாங்க. அப்படிதான் சொல்லி, இதெல்லாம் அந்த யோசனையினுடைய முடிவுகள். இதே மாதிரி நீங்க பாருங்க, எது அவருக்கு பிடிச்சமானது எதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அங்கங்க பக்கத்துல செய்வாங்க, நிப்பாட்டி வைப்பாங்க. இந்த யோசனை, அல்லது அந்த முன்னால படையலை என்ன செய்யறது, வைக்கிறது, புது புது யோசனையினுடைய தஃபக்குரு ஃபி தாத்துல யோசனையினுடைய முடிவு தான் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம். அல்லது குதிரையில மேல நிக்கிற மாதிரி, அல்லது ஒரு வீரனா காமிக்கிற மாதிரி நிறைய இதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாடுலையும் ஒவ்வொரு வகையா என்ன செய்யறாங்க, அது பண்றாங்க. நீங்க கருப்பினத்து மக்கள் வாழுகின்ற சவுத் ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி அசனாம்கள் இருக்குது. அவங்க கற்பனையில எப்படி இருக்கும், அந்த மக்களுடைய கற்பனை பழக்க வழக்கம், அவங்க எதை கண்டு பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க, அந்த கற்பனையை அவங்க வடிச்சு வச்சிருக்காங்க. அல்லது வெள்ளையர்களா இருக்கிறவங்க அவங்க ஒரு ஸ்டைல்ல விளங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு தோதுவோ அவங்க. இதே மாதிரி தான் சீனர்கள், புத்தர்கள், அல்லது சைனீஸு, ஜப்பானீஸு, யாப்பான், இப்படி எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, நம்ம நாட்டில் ஒரு மாடலை பார்த்தா இதே மாதிரி வேற 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 ஆங்கில அந்தந்த பகுதிகளில் என்ன செய்யறாங்க, அந்த வாழ்கின்ற மக்கள் அந்த கற்பனையினுடைய முடிவு என்ன செய்யுது, எப்படி வருதோ அப்படி என்ன செய்யறாங்க, அதை உருவாக்கி வைக்கிறாங்க.
இது அவனுடைய தாத்துல சிஃபாத்துல அவனுடைய அஸ்மாக்கள்ல தஃபக்கூர் செஞ்சதுனால வந்த அந்த பாதிப்பு. அது சுத்தமா என்னது மம்னூ, அது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ ஹல்கில் என்ன செய்யலாம், தஃபக்கூர் பண்ணலாம். ஹல்கில் தஃபக்கூர் பண்ணணும். ஹல்குகளை பத்தி என்ன செய்யணும், தஃபக்கூர் என்ன செய்யணும், அது பண்ணதான் செய்யணும். நேத்து அவங்க ஒரு யூசுப் அலியை பத்தி ஆதில் உஷா பேசினாங்க. இன்னைக்கு டாக்டரை பத்தி பேசினாங்களா இல்லையா? 5300 கோடிக்கு அதிபதி, கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 90 ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 3000 டாக்டர்ஸ் அவங்கள்ட்ட ஒர்க் பண்றாங்க. இதெல்லாம் அல்லாவுடைய ஹல்குல இதுவும் ஒரு ஹல்கு தான். நம்மை போன்ற மனிதர் தான் என்ன செய்யறாரு, சாதாரணமா படிக்கிறாரு. எப்படி இப்படி ஒரு இமாலய வளர்ச்சி அவங்களால அடைய முடிஞ்சிச்சு? திடீர்னு யாரும் எதுவுமே என்ன செய்யறது இல்லை. சில வருஷங்கள் அந்த எஃபெக்ட் என்ன செய்யறாங்க, போடுறாங்க, உழைக்கிறாங்க, விடாமுயற்சியா ஈடுபடுறாங்க. வெற்றியை கண்கூடா என்ன செய்யறாங்க, அவங்க பார்க்கறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே இது என்ன செய்யும், இது சாத்தியம்தான். எல்லாத்துக்குமே சாத்தியம். ஒரே துறையை எல்லாருமே தேர்ந்தெடுக்காம யார் யாருக்கு எந்த துறையில வாய்ப்பு இருக்குதோ. அன்னைக்கு கூட ஒருத்தரை பார்த்தேன், இப்போ பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவரே சொல்றாரு, கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் என்ன செய்யறாங்க, என்னுடைய கஸ்டமரா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு. 10 வகையான வியாபாரம் நான் செஞ்சு 10லையுமே நான் ஃபெயிலியர் ஆகி எதுலையுமே என்ன செய்யல, சக்சஸ் இல்லை. படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு, சதர் காலேஜில் இன்ஜினியரிங் முடித்தேன். ஏதாவது செய்யணுன்ற வேகம் இருந்துச்சு. ஆனால் பல வகையான முயற்சிகள் செஞ்சு 10மே ஃபெயிலியர் ஆகி 11வது தொட்ட இந்த இது இப்போ எனக்கு சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூட. இப்படி எவ்வளவோ நம்ம பார்க்குறோம், இந்த செய்திகளை நிறைய பார்க்குறோம். அந்த முயற்சி, புது புது ஆங்கில உண்டான அந்த யோசனை எப்படி செய்யலான்னு விடாமுயற்சி இருந்துச்சுன்னா அதில் வெற்றி என்ன செய்யுது, கிடைக்கத்தானே செய்யுது. என்னமா சொல்றீங்க? இப்போ அதோட கிருப்பையில் இப்போ நானே இருக்கிறேன். எல்லா மாணவர்களைப் போல நான் ஒரு மாணவராக தான் என்ன செஞ்சேன், ஓதுனேன். ஹிப்ஸு ஓதுனேன், ஆலிம் கோர்ஸ் ஓதுனேன், ஃபாசில் ஓதுனேன். ஆனால் ஓதுற காலத்திலேயே இருகல்வி திட்டத்தோடு என்ன செய்யணும், ஒரு கல்லூரியை வசூல் இல்லாமல் ஆரம்பிக்கணும் அந்த வேகம் வெறி இருந்துச்சு. அது அந்த நேரத்தில் நான் அந்த கற்பனையை சொல்லும் போதெல்லாம் கேலி கிண்டலமாக தான் என்ன பண்ணுவாங்க. என்னை கிட்ட சேர்த்துக்காத நபர்கள்லாம் கூட உண்டு. எப்போ பேசினாலும் ரொம்ப முபாலகாவாக பேசுவாங்க, நடக்காத விஷயத்த மோனா பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க கற்பனையே விரிச்சுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. அப்படின்லாம் தள்ளி வச்ச சம்பவம்லாம் உண்டு. இன்னைக்கு அவங்கெல்லாம் என்ன சந்திக்கிறதுக்கும் என் கூட நெருங்கி பழகிறதுக்கும் என்ன செய்றாங்க, ஆசைப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. என்ன டீம்லயே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய தோற்றமும் இல்லை, கையில் பண வசதியும் கிடையாது. அதே நேரத்தில் எதையாவது ஒன்று செய்யணுன்ற இது அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல ஏதாவது புரட்சி கரைச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத என்ன செய்வாங்க, ஏளனமாக கேலி கிண்டலாக பேசுனாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலையும் யாரும் செய்ய முடியாத வேலையை நம்ம செய்ய முடிஞ்சிச்சா இல்லையா? இப்படி ஒரு செட்டப்பை இதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் கிடையாது. மஜ்லிஸ் மதாரிஸே நம்மளை சேர்த்துக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா மதரசானா ஒன்று தானே இருக்கணும், மதரசானா ஒன்று தானே இருக்கணும். அதை எப்படி இத்தனை இருக்கலாம்? அதுக்கு அப்படி ஒரு புது கானூனை நம்மளுடைய இதுல நூற்றாண்டு திட்டங்கள்ல அது அப்படி கானூனே கிடையாது, அப்படி ஒரு நிலாமும் கிடையாது, அப்படி ஒரு முன்னுதாரணம் கிடையாது. இதுக்கு முன்னால் அப்படி யார் ஒன்றும் செய்யவும் இல்லையே, அப்படி ஒரு உசுவத்துமே என்ன செய்யாது, கிடையாது. அப்ப இவங்க புதுசாக இவங்க செய்யறாங்கன்னா இது எப்படி நம்ம உள்ள கொண்டு வர்றது, எப்படி நம்ம ஏத்துக்கிறது? மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க இணையவும் இல்லை, நாங்க இணைக்கவும் இல்லைன்ற மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்படி சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க யோசிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒண்ணு புதுமையா செய்ய முடிஞ்சிச்சா இல்லையா? என்ன ஆதில், முயற்சின்னு இருந்தா இல்ல, காசு பணம் இருந்தாதான், பின்பலம் இருந்தாதான், அறிவு ஆற்றல் இருந்தாதான், திறமை தோற்றம் நுனிநாக்கு ஆங்கிலம் அல்லது இப்படிலாம் இருந்தாதான் சாதிக்க முடியும்னா இது எதுவுமே என்கிட்ட இல்லை. இது எதுவுமே கிடையாது. ஆனா அல்லாஹ் கிருபையில ஒரு 55 வயசுக்குள்ள ஒரு 10,000 15,000 பேருக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா?
நம்மளோட டிஸ்கண்டினியூன்னு ஆன லிஸ்ட்டே வந்து நம்மகிட்ட என்ன செய்யுது, நம்ம பிலாலியால வரல லிஸ்ட் மட்டுமே 3500 பேர் இருக்கிறாங்க, லிஸ்ட்டே இருக்குது. உமன்ஸ்ல நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க, ஹிப்ஸ்ல நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க. ஆக அலல் அக்கல்ல ஒரு 5000 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, எடை நிறுத்தம் என்ன செஞ்சிருப்பாங்க. ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் அப்படி ஓதுன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு போய் கல்வி போய் சேர்ந்துச்சா இல்லையா? கல்வி போய் சேர்றதுக்கு காரணமா இருந்தோமா இல்லையா? ஓதி முடிச்சவங்க ஆணு பெண்ணுன்னு கணக்கு பார்த்தா அவங்க ஒரு 5000 பேர் நெருங்குறாங்க. இடைநிறுத்தம் 5000 பேர் நெருங்குறாங்க. இப்ப படிச்சுட்டு இருக்கிற ஒரு லிஸ்ட்லாம் எடுத்தாச்சுன்னா இவங்க கணிசமான ஒரு எண்ணிக்கையே வர்றாங்க. ஒரு தனி மனித முயற்சி, எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது, எந்த பின்புலமும் கிடையாது, பெரிய சிட்டிலையும் பிறந்து வளரல, ரொம்ப கிராமத்து ஒரு அமைப்பு தான். ஆனா ஒரு முயற்சி, ஒரு வேகம் வரும்போது அல்லாஹ்வுடைய துணை நுசுரத்து அங்க இருக்குதா இல்லையா? என்னம்மா இந்த செல்வங்கள்லாம் நமக்கு எப்படி கிடைச்சாங்க? இந்த ரூட்ல வந்த பறக்கத்துல கிடைச்சது தானே. இணை பிரியாத நட்பா இருக்கிறாங்க, கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் என்ன செய்யறாங்க, கூட இருக்கிறாங்க, எல்லா நிலையிலையும் கூட இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் எதை வச்சு வந்துச்சு உங்களுக்கு? உஸ்தாத் ரொம்ப வந்து நல்ல ரொம்ப பார்க்க அழகா இருக்கிறாங்க அதனால வந்ததா, அல்லது ரொம்ப வசதி இருக்குன்னு அதனால இவங்க வந்தாங்களா, அல்லது அப்படியே வந்து எகுமுனையோடு அற்புதமா பேசுகின்ற ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு இந்த அந்த இதனால வந்தாங்களா? முயற்சி யாரு செஞ்சாலும் அதுக்கு வெற்றி கிடைக்கதான் செய்யும். என்னம்மா சொல்றீங்க? எதுலயா போய் முயற்சி சாதிக்கிறதை விட, பணம் சம்பாதிக்கிறதை விட துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ரூட்டை கையில் எடுக்கிறது தான் பெஸ்ட். அதுக்கு இதை தவிர வேற எந்த ரூட்டுமே கிடையாது. என்ன சலீம் மாலிக்? வெளியே போவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க. அப்பன் குப்பன்லாம் நிறைய பேர் பணத்துல இருக்கதான் செய்யறான். என்ன சொல்றீங்க? ஒரு ஆக்டர் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களால சம்பாதிக்க முடியாது. ஒரு ஆக்டர், பெண் ஆக்டர் செய்யற சம்பாதிக்கிற அளவுக்கு கூட நம்மளால சம்பாதிக்க முடியாது. அப்ப அது என்னத்தை போய் நம்ம உச்சத்தை அடைய. ஸோ இஸ்ஸத்தாகவும் இருக்கணும், சம்பாத்தியமும் இருக்கணும், நல்ல மதிப்பு மரியாதையாகவும் இருக்கணும், இந்த உலகத்திலும் நல்லா இருக்கணும், மறு உலகத்திலும் நல்லா இருக்கணும். கலியிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து என்ன செய்யணும், புரோஜனமா கழியணும், அது தீனா மார்க்கமா கழியணும். அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இது பெஸ்ட் ரோடு. இப்போ முயற்சிகள் என்ன செய்யலாம்? என்னம்மா சொல்றீங்க? முயற்சிக்கு வந்து பெரிய பலன் இருக்குது அல்லாஹ்வுடைய கிருபையில. நம்ம இந்த முயற்சி இப்படி இருந்தோன்னா இன்னொரு ஒரு 30 வருஷம் நமக்கு கிடைச்சா நம்மளுடைய வெற்றியினுடைய தூரம் எவ்வளவு இருக்கும்? என்னம்மா? ஏபி உஸ்தாக்கு மாதிரி அல்லாஹ் ஒரு 90 வயசு 95 வயசை கொடுத்தா இன்னொரு 40 வருஷத்துல நம்ம எவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்க முடியும்? முடியுமா முடியாதா? சாத்தியமானதுதான். இது எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரியே இவங்க எல்லாருமே வருவாங்க. இந்த ரூட்டை ஃபாலோ பண்ற நீங்க யாரெல்லாம் வாரீங்களோ நீங்களும் அந்த மாதிரி இருப்பீங்க. அப்போ சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, இப்போ அல்லாஹ் பத்தி சிந்திக்கிறது, அவனுடைய தாத்தை பத்தி, அவனுடைய சிஃபாத்தை பத்தி, அவனுடைய அஸ்மாக்களை பத்தி சிந்திக்கிறது தான் தவறான ரூட்டை கொண்டு போய் என்ன செய்து நிப்பாட்டுது. அது மம்னூ, தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. நமக்கு அறிவுறுத்தப்பட்டது அல்லாஹ்வுடைய ஹல்கில் நீங்க என்ன செய்யுங்க, ஆணு பெண்ணு. அவங்க யூசுப் அலிலாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. 70 வயசை தாண்டியும் உலகம் முழுக்க என்ன செய்யறாங்க, பிராணிக்கிறாங்க. எல்லா நாட்டு தலைவர்களும், அங்குள்ள அரசு அதிகாரிகளும் அல்லது வந்து ஆட்சியாளர்களும் அவங்கள வாரி அணைக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம், ஒரு தனி நபர். உழைப்புக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. என்ன சொல்றீங்க? வெறித்தனமான உழைப்பு தான். அப்புறம் கூட யார்கிட்ட பேசும்போது சொன்னேன், ஹசன் உஸ்தாட்ட தான் சொன்னேன், பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் காலேஜினுடைய ஃபவுண்டர் அப்துல் ரஹ்மான், கல்வி தந்த அப்துல் ரஹ்மான் இருக்காங்களா இல்லையா? அவங்க முத ஆரம்பிச்ச தொழில் வந்து பிளாட்ஃபார தொழில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்து ஊர்ல இனிப்பு வாங்கிட்டு வந்து அந்த இனிப்பு பலகாரத்தை என்ன செஞ்சிருக்காங்க, பிளாட்ஃபாரத்துல போட்டு தான் முத என்ன செஞ்சிருக்காங்க, வித்திருக்காங்க. அதுலேருந்து ஏற்பட்டு தான் அதுக்கடுத்து டைமண்ட்ல இருந்து பல தொழில்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இறங்கி இன்னைக்கு ஒரு உலகமாக சக்கரவர்த்தியா என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மறைஞ்சிருக்கிறாங்க. நம்ம பார்க்குற கிரசன்ட் மட்டும் கிடையாது, துபாய் நகரத்தை கட்டமைச்சதே வந்து பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவங்க தான். தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து வெளிநாட்டே பார்க்காம இருந்தாங்க. நிறைய கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை வந்து வெளிநாட்டை கூட்டு போய் காமிச்சது, ஒரு வளமான வாழ்வுக்கு பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கல்வி தந்த அவங்க ரொம்ப பெரிய காரணம். இப்படி உழைப்புக்கு தனி மரியாதை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான். நேற்று கூட ஃபைசல் அப்சா யாராவது நாங்கள் ஃபர்ஸ்ட் சஜாபரவும் ரப்புகும்
அன்னீலா உதயம் அமல அமிலி மின்கும். யாருடைய அமலையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், வீணாக்க மாட்டோம். அப்போ உழைப்பு, அந்த உழைப்புக்கு மரியாதை இருக்குகிறது. அப்ப நம்ம கவனிக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய என்ன செய்யணும், ஹல்குகளை பத்தி நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். அவனுடைய தாத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. அவனுடைய ஹக்கீகத்தை அல்லாஹுவை தவிர வேற யாராலையும் அறிய முடியாது. அவனுடைய ஹக்கீகத்து தாத்தை வந்து லா யஅலமு இல்லல்லாஹ். இப்போ முதல் ஒரு ஃபிக்ரு, ரெண்டு ஃபிக்ருன்னு சொன்னோமா இல்லையா? முதல் ஃபிக்ர் என்னன்னு சொல்லியாச்சு. அல் ஃபிக்ரு ஃபி தாத்தில்லாஹி வ சிஃபாத்திஹி வ அஸ்மாஹின்றது மஆனி அஸ்மாயின்னு சொல்லிட்டோம். இரண்டாவது ஃபிக்ரு அல் ஃபிக்ரு ஃபி சிஃபத்தில் உஜூத். அல் ஃபிக்ரு ஃபி சிஃபத்தில் உஜூத். இப்ப அல்லாஹ் வந்து அவனுடைய உஜூத், அவன் இருக்குகின்றான், அவனுடைய சிஃபத்தினுடைய வெளிப்பாடுகள் அதை பற்றி சிந்திப்பது. என்னம்மா, சிஃபத்தை தான் சிந்திக்க கூடாது, சிஃபத்தினுடைய வெளிப்பாடுகளை வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம சிந்திக்கலாம். அப்ப அந்நல்லு ஃபி அஃஆல், அப்ப அவனுடைய சிஃபத்தினுடைய அஃஆல்கள் என்னெல்லாம் இருக்குது. என்னம்மா, ஓ மஜாரி, அதனுடைய ஓட்டங்கள், செயல்பாடுகள், அவன் சிஃபத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்ன இருக்கு, அதை நம்ம என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். வா அஜாயிபு சுன்னிஹி சுன்னஹி, அவன் ரொம்ப ஆச்சரியம் செஞ்ச ஒவ்வொரு ஆச்சரியங்கள். பூச்சிகள் எடுத்துக்கங்க, அதை பார்த்தாலும் எவ்வளவு ஆச்சரியம் இருக்கு. தேன் எடுத்துக்கங்க, தேன்லயே வந்து கருப்பு தேன் இருக்குது, அது ரொம்ப தங்கத்தை விட ரொம்ப காஸ்ட்லியான தேன், கருப்பு தேன். அது அவ்வளவு சீக்கிரம் எங்கேயுமே என்ன செஞ்சிடாது, அந்த கட்டிடாது. ரொம்ப யாராலையும் அடைய முடியாத, நெருங்க முடியாத ஒரு தூரத்துல தான் அந்த கருப்பு தேன் என்ன செய்யப்படுது, அந்த தேனீக்கள் வந்து அந்த தேன் என்ன செய்யுது, அது கூடு கட்டுது. அது தங்கத்தை விட ரேட் அதிகம். அஜாயிபு சுன்னஹி, என்ன ஆச்சரியம் பாருங்க. தேன்லயே நம்மளே எத்தனையோ வகையான தேனை பார்க்குறோம், மலை தேனை பார்க்குறோம், என்ன செய்றீங்க, ஆனா அப்படி அதுலயும் வேகப்பட்ட ஆச்சரியங்கள். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் அக்பர். இதை நம்ம என்ன செய்யணும், அவனுடைய சிஃபத்தினுடைய வெளிப்பாடுகளை பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம வசனத்தை ஓதணும். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த். இப்போ அல்லாஹ் அவனுடைய வானம் பூமிகள் அவன் படைத்த அந்த விதம், வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி, இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய அந்த காட்சிகள். உலகத்துல எல்லா இடத்துலயும் தான் இரவு பகல் மாறி மாறி வருதா? இல்ல, சில பகுதிகளில் 6 மாசம் இரவாவே இருக்குது, 6 மாசம் பகலாகவும் இருக்குகிறது. அதே போல வந்து ஒல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹரி பிமா யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பிரயோஜனம் தர்ற மாதிரி கடல்கள்ல கப்பலுடைய செயல்பாடு இருக்கு பாருங்க. ஒரு வெயிட் வச்சா டக்குன்னு என்ன செஞ்சோம், கீழே போயிடும். ஆனா ஒரு கப்பல்ல ஆயிரக்கணக்கான ஃபிளைட் என்ன செய்து தாங்கி நிக்குது. ஒரு கப்பலே வந்து என்ன செய்யுது, ஒரு ஊர் மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஊர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு ஊர் மாதிரி இருக்குது. அப்படி 200 தளங்கள் கொண்ட கப்பல் இருக்குது. ஒரு தளம் ஒரு ஊர் மாதிரி இருக்குது. அப்படி 200 தளங்கள், 200 ஊர்களை உள்ளடக்கிய கப்பல்லாம் இருக்குது. இந்த கண்டெய்னர்லாம் ஏத்திட்டு போறாங்க பாருங்க, 20,000 டன்னு, 50,000 டன்னு, 1,00,000 டன்னு. எப்படி அது சாத்தியம்? என்னம்மா, டன்னுனாலே 1000 கிலோ, கிட்டத்தட்ட 50,000 1,00,000 டன்னை வந்து கப்பல் ஏத்திட்டு போகுதுன்னா, கப்பல் ஃபிளைட்டை சுமக்குது, கப்பல் கார்களை சுமக்குது, கப்பல் ஹெலிகாப்டரை சுமக்குது, கப்பல் வந்து என்ன செய்யுது, பெரிய பெரிய ஜேசிபில இருந்து ஹிட்டாச்சில இருந்து எல்லாத்தையும் சுமந்து என்ன இம்போர்ட் பண்ணுது. என்ன ஆச்சரியம் பாருங்க. அல்லாஹ் அக்பர். என்ன அல்லாஹ் சொல்றான், வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹரி பிமா யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கறதுக்காக வேண்டி சில இடங்கள்லாம் பாருங்க, ஃபுல்லா வந்து வீடுகளே கடல்ல தான் என்ன செய்யறாங்க, அமைக்கிறாங்க, மிதக்கும் வீடுகளை வைக்கிறாங்க. வியாபாரங்கள் என்ன செய்யறாங்க, அதுல தான் செய்யறாங்க, அதுல தான் அடுப்பு எரிக்கிறாங்க, அதுல தான் எல்லாமே செய்யறாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க. அல்லாஹு அக்பர். வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன், வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை என்ன செய்கின்றான், இறக்குகின்றான். எத்தனை வகையான தண்ணீர்,
என்னம்மா அல்லாஹ் இறக்குற அந்த ஆட்சி. ஃபஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, காஞ்சி செத்து போன பூமியும் கூட சட சட சடன்னு தண்ணியை அப்படி இறக்குன உடனே அது அப்படியே என்ன செய்யுது, பச்சை பசேன்னு மாறக்கூடிய காட்சிகளை பார்க்குறோமா இல்லையா? அது இறக்குற விதம் பிறகு என்ன அழகா இறக்கலாம் பாருங்க. மொத்தம் அப்படி இறங்கினா என்ன வருது, அது துளி துளியா என்ன, துளி துளியா அந்த இறங்குற அந்த காட்சி பாருங்க. நம்ம ஒரு வாளியில வச்சு ஊத்துனா கூட இவ்வளவு அழகா ஊத்த முடியாது. ஜக்கில் எடுத்து எடுத்து செய்யறோம், இது நம்ம இப்படி ஊத்துறோம். அல்லாஹ் மலை துளி இறக்குற மாதிரி நம்மளால ஊத்த முடியுமா உங்களுக்கு? என்னமா சொல்றீங்க? ஒரு சின்ன குவளை தண்ணியை நம்மளால அவன் இறக்குற மாதிரி இறக்க முடியல. அது வானத்திலிருந்து இறக்குறான். சாதாரணமா நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்றுட்டு கீழே இருக்கிற மேல தண்ணி ஊத்துனா இந்த பிராங்க்ல பாப்பீங்களே என்ன ஆகும், அலறி துடிச்சு ஓடுவான். ஒரு 20 அடி உயரத்துல அல்லது 15 அடி உயரத்துல தண்ணியை கொட்டினாலே வந்து என்ன செஞ்சிடறான், அவ்வளவு பெரிய டென்ஷன் ஆயிடுறான். எவ்வளவு தூரம், 500 ஒளி ஆண்டு தூரம் இல்ல மேகத்திலிருந்து வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை பொழிக்கிறான் பாருங்க. யாராவது நம்ம அது உழுந்து யாராவது செத்து இருக்கோமா? ரஹ்மத்துன்னு சொல்லி வெளியில இறங்கி வந்து என்ன செய்ய நினைஞ்சு ஆனந்த ஆட்டம் போடுற காட்சியை தான் பார்க்க முடியுது. எப்படி அந்த ரஹ்மத்தை அப்படி கொடுக்குறான் பாருங்க அல்லாஹ். அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா வெளியே வந்துருவாங்க, ஆணும் பெண்ணுமே வெளியே வந்துருவாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு முறை மழை பெய்யறதுனால வந்து அப்படியே ரசிச்சு என்ன செய்வாங்க, அதை வாங்குவாங்க. இடி மாதிரி விழுந்தா தாங்க முடியுமா உங்களுக்கு? என்ன ஆச்சரியம் பாருங்க. அல்லாஹு அக்பர். وبث فيها من كل دابة وتصريف الرياح, இந்த காற்று என்ன அழகா என்ன செய்யுது, தென்றல் காற்று அப்படி வருடிக்கிட்டு போகுது பாருங்க. என்ன அப்படியே எல்லாரும் அந்த இடத்த மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அஸ்பரும் கூட ஃபுல்லா ஓடிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு கரெக்டா லாஸ்ட்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு பாசித் மாதிரி ஆளுக்கள், அவரையும் தாண்டி போய் என்ன செஞ்சுருவாரு, அந்த காரணம் போய் உட்காந்துக்கிறாரு. காரணம் அந்த காற்று நல்லா கம்ம கம்ம அடிக்கிற அந்த காற்று அது என்ன செய்யலாம், என்ன அழகா பாரு. தஸ்ரீஃபிர் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸஹ்ஹரி பைன ஸமாஇ வல் அர்த், மேகத்தை அல்லாஹ் வந்து அதை நடத்தாட்டுற அந்த விதங்களை நினைச்சு பாருங்க. பார்க்கவே அப்படி ரசிக்கிற கூட்டம் கூட்டமா அது நகர்றதை பார்த்தா என்ன கொல்ல அழகா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே வந்து லஆயாத்தின் லிகௌமி யாகிலூன். அப்போ இதை பத்தி நம்ம என்ன செய்யணும், நம்ம தஃபக்குர் செய்யணும். அப்போ குல்லு தாலிக்க, இவை அத்தனையுமே வந்து தலீலுன் அலா அன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, எல்லாமே நமக்கு எதை காமிக்குது, அல்லாஹ் ஒருவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இலாஹு ஒரு இலாஹு தான் என்று சொல்லுகின்றான். அப்போ அவன் வாஹிதுன் ஃபி ذாத்திஹி, வாஹிதுன், வாஹிதுன்னா நீங்க வாஹிது இஸ்னானி சலாசா அர்பா ஹம்சா சித்தா சபா சமானியா திஸா அஷரா, இந்த வாஹிது கிடையாது. அப்படின்னா ஒண்ணுன்னா அப்ப ரெண்டாவது ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம், மூணாவது ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். இது அததுடைய வாஹிது கிடையாது. டீ வந்தா குடிச்சிருங்கம்மா, ஆரி பேராம. வாஹிதுன்னா அததின் அடிப்படையில கிடையாது. ஏன்னா அததுன்னு வச்சீங்கன்னா என்ன செய்யும், இஸ்னானின்னு வந்து நிற்கும், அல்லது சானியன்னு ஒருத்தர் என்ன செய்வாரு வந்து நிற்பாரு. இவங்களுக்கு சானி, சாலிசு, ராபியோ, ஹாமிசு, சாதிசு. அல்ல அல்ல, அது மொழி தெரியாததுனால, அரபி தெரியாததுனால சில பேர் வந்து அது ஒரு பட்டம் நினைச்சுக்கிறாங்க. அது என்ன, அது நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் அரபி தெரியறதுனால சாணின்னா ஒரு இரண்டாவதுன்னு தெரியுது. பாம்பர முரீதுகள் என்ன நினைப்பாங்க அதை பார்த்து, இப்போ இது ஒரு கிப்லா மாதிரி இது ஒரு பட்டம் போல அப்படின்னு நினைச்சிடறாங்க. அனீஸு என்ன சொல்றீங்க? நேற்று யாரோ பயன்ல ஷேகுமாரில் வச்சு வாங்கினார். யாரு? சித்திக் தாகிர் பேசினாரோ? சித்திக் தான் பேசினாரோ? ஆமா பேசினாரு. இல்லை நம்ம உஸ்தாமார்கள்னு யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்களே, யார் அப்துல்லமா ஹசன் பேசினாரோ? அப்போ வல்லாஹு தஆலா வாஹிதுன் ஃபி ذாத்திஹி, ذாத்தில் அவன் வாஹிது, ஆனா லா மின் தரீகில் அதத், அதனுடைய
தரீக்கில் கிடையாது. அப்போ என்ன மாதிரி பாதை, எப்படிப்பட்ட தரீக்குன்னு சொன்னா, அன்னஹு லா ஷரீக லஹு லாஃபி தாத்திஹி வலாஃபி சிஃபாத்திஹி வலா நலீருன் லஹு வலா ஷபீஹுன் லஹு. எப்படி அவன் தனித்தவன், எப்படி அவன் வாஹிதுன்னு சொன்னா, அவனுக்கு லா ஷரீக் ஈடு இணை கிடையாது. லாஃபி தாத்திகி அவனுடைய தாத்திலையும் எந்த ஈடு இணையும் கிடையாது. வலாஃபி சிஃபாத்திகி சிஃபாத்திலையும் ஈடு இணை கிடையாது. வலா நலீர லஹு அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. வலா ஷபீஹுன் லஹு அவனுக்கு ஒப்பாக யாருமே கிடையாது. சூரத்துல் இக்லாஸில் அல்லாஹ் சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத். என்ன அர்த்தம்? முத்தவஹிதுன் ஃபி ஸாத்திஹி முன்ஃபரிதுன் பி சிஃபாத்திஹி. ஸாத்தில் அவன் தனித்தவனாக இருக்குகின்றான், சிஃபாத்திலே அவன் தனித்தவனாக என்ன செய்கின்றான், இருக்குகின்றான். அல்லாஹு சமத். அல்லாஹு சமத்னு என்ன அர்த்தம்? அல் மக்சூது வஹ்தஹு ஃபி கலாயில் ஹவாயிஜ். இந்த தேவைகளை நிறைவேற்றுவதிலே அல் மக்சூத் என்ன, அவன் மட்டும்தான். வஹ்தஹு அவன் மட்டுமே தனித்தவனாக இருக்குகின்றான். வேற யாராலையும் எந்த கொம்பனாலையும் எந்த தேவையும் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. எல்லாமே அவன் பக்கம் தேவையானதாக இருக்குகிறது. எல்லாத்தையும் விட்டும் அவன் தேவையற்றவனாக இருக்குகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், லம் யலித் வலம் யூலத். அப்போ லைஸலஹு அஹதுன் முமாசிலன் வ முஜானிசன் வ முஷாபிஹன். இப்போ அவனுக்கு ஒப்பாக யாரும் கிடையாது, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, அவனுக்கு உதாரணமாக யாருமே கிடையாது. இப்போ குஃபார்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, அதுக்கு அல்லாஹ் ரத்து கொடுக்குறான். என்ன சொன்னாங்க? அல் மலாய்கத்து பனாத்துல்லான்னாங்க. வானவர்கள்லாம் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் அப்படின்னு குஃபார்கள் சொன்னாங்க. யஹூதிகள் என்ன சொன்னாங்க? உசைர் இப்னுல்லா, உசைர் நபி அல்லாஹ்வுடைய மகன்னாங்க. நசாராக்கள் என்ன சொன்னாங்க? அல் மசீஹு இப்னுல்லா, மசீஹு அல்லாஹ்வுடைய குமாரர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குமாரர்னாங்க. வைன்ன உம்மஹு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் இருக்காங்களா இல்லையா, சாஹிபத்துன் லகு அல்லாஹ்வுடைய மனைவின்னு சொன்னாங்க கிறிஸ்தவர்கள். இதுக்கு ரத்தா தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இதுல என்ன செய்கிறான்? லம் யலித் வலம் யூலத் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். ஷிர்கை என்ன செய்ய வேண்டும், என்ன அதை மறுப்பதாகிறது. நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கிற இந்த ஹதீஸ், அல்லாஹ் ஹதீஸ் குதுசியில சொல்கின்றான், கஸ்ஸபனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை பத்தி பொய்யா என்ன செய்யறான், பேசுறான். வலம் யகுல்லஹு தாலிக்க, அது அவனுக்கு பொருத்தமானது கிடையாது. அவன் பேசுறது எந்த தகுதியும் கிடையாது. தப்பா என்ன செய்யறான், என்னை பத்தி பொய்யா சொல்றான். சத்தமணி வலம் யகுல்லஹு அவனுக்கு எந்த அவசியமும் கிடையாது, ஆனா என்ன செய்யறான், திட்டுகின்றான். அப்ப அவன் பொய்ப்படுத்துறான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, லா யுஈதனி கமா பதானி, அதாவது திரும்பலாம் நம்ம அல்லாஹ் உயிர்ப்பிக்க வாய்ப்பே கிடையாது, திரும்ப எழுப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. மரித்தது மரித்தது தான், முடிஞ்சது முடிஞ்சது தான். திரும்ப அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எழுப்ப மாட்டான் என்று என்ன செய்கிறாங்க, அவன் சொல்லி என்னுடைய ஆற்றலை பொய்ப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் சொல்றா, வலைஸ அவ்வலுல் ஹல்கி பி அஹ்வனு அலைய மின் இஆததிஹி. முதல்ல படைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், திரும்ப அதை எழுப்புறது என்பது அது ஈஸி. ஒண்ணும் இல்லாம இருக்கிற நிலையிலேயே நான் உருவாக்குறேன், எனக்கு திரும்ப இது பண்றது எனக்கு என்ன சிரமமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். என்னம்மா புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறது தானே கஷ்டம், கண்டுபிடிச்சதை திரும்ப உருவாக்குறது ஏதாவது சிரமம் இருக்கா உங்களுக்கு? அவன் இப்படி என்னை பொய்ப்படுத்துகின்றான். என்னை அவன் திட்டுறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இத்தஹத் அல்லாஹு வலதன், இறைவனுக்கு என்ன செய்யறாங்க, அல்லாவே ஒரு குழந்தைய என்ன செஞ்சுக்கிட்டான், எடுத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. ஆனா நான் அஹதா சமதாக நான் இருக்கிறேன். லம் அலித் வலம் ஊலத், நான் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு என்ன அர்த்தம், அங்க பெறுதல் என்று வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், வாரிசு வந்துருமா இல்லையா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? பிறப்புன்னு வந்தா இறப்பு, இறப்புன்னு வந்தா ஆதில் உஸ்தாதுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடுக்கணும். என்னம்மா சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் ஒரு 90 வயசுல அவங்க வஃபாத் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொத்துக்கு 5300 கோடிக்கு அதிபதி யார் வருவா?
அவங்க மகன் சல்மா வந்துருவாரு. என்ன ஜிப்ரைல் பயந்து போய் பாக்குறீங்க? ஆதில் உசா ஈஸியா அடைகிற டைப் தான் அது. என்ன சொல்றீங்க? அதாவது துணிஞ்ச கட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப் ஆதில் உசா. செய்யணும்னு நினைச்சா சாதிச்சிருவாரு. அப்படி ஆச்சரியப்படக்கூடிய செய்திகள் வந்து நிறைய இருக்கு. இப்சு பிள்ளைங்களே வந்து ஃபைசல் ஹப்ஸா ஓட்டுறதை ரசிக்க மாட்டிருக்காங்க. ஆதில் உசா ஓட்டினா நல்லா இருக்குன்றாங்க. ஃபைசல் ஹப்ஸா 20 நிமிஷத்துல விட்டுறது, ஆதில் உசா வந்து 7 நிமிஷத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. இப்படி எல்லாத்துலயும் ஸ்பீடாவும் இருக்கும், போல்டாவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். எல்லாத்திட்டையுமே பழகிற ஒரு டைப் இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த கலை வராது. அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களை சுத்தி நான் முஸ்லீம்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஆண் பெண் எல்லாருமே ஈஸியா பழகுவாங்க. எவ்வளவு பெரிய அதிகார மட்டத்திலையும் அசால்ட்டா போய் பழகிற, எதிர்கொள்ற அப்படி ஒரு துணிவு அல்ல இயற்கையிலேயே அவங்களுக்கு கொடுத்துருக்கான். இஜ்திமாலாம் வந்து நம்ம ஒய்எம்சிஏ போன்ற இடங்கள்ல நம்ம நடத்துவோம் இல்லையா, ஸ்டேஷனுக்கு பெரும்பாலும் வந்து ஆதில் உஸ்தாத் தான் அதிகமாக போவாங்க. உங்க ஸ்டேஷன்னாலே பொதுவாக எப்படி இருக்கும், உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் இருப்பார், பின்னால் ஒருத்தர் இருப்பார், ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளா வந்து அவனுக்கு வந்து அதுக்குன்னு பவுடர் கியூட்டர்லாம் போட்டு மாதிரி ரெடி ஆகிட்டுலாம் போவோம். நேச்சுரலாக என்ன அப்படியே போய் அசால்ட்டாக டீல் பண்ணுற அந்த அமைப்பு இருக்கும். தகவல்களை சொல்கிற அமைப்பு, தகவலை கேதர் பண்ணுற அமைப்பு, அது அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அந்த முழு செய்தியுமே சொல்கிற ஒரு வகையான ஆற்றல். எப்படி நிறைய சொல்லலாம். இது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு. அப்போ அவங்க வந்து பின்னால் வந்து வஃபாத் ஆகும் பொழுது என்ன ஆகுது, பிறந்தாங்க, இறக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க மகன் என்ன செஞ்சிடறாங்க, அங்கே வாரிசா என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. இப்போ புகாரி ஷரீஃபுடைய சஹீஹில் லா அல்லாஹ் இப்படி சொல்றான், லா அஹதுன் அஸ்பர அலா அதன் சமியஹு மின் அல்லாஹ். அதாவது இந்த மாதிரி ஒரு பொறுமை வேற யாருக்குமே என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா அல்லாஹ் எப்படி கேள்விப்படுறான், அவனே எப்படி கேள்விப்படுறான்னா, அல்லாவுக்கு குழந்தை இருக்குது, அல்லாவுக்கு வந்து பெண் மக்கள் வானவர்கள் இருக்கிறாங்க, அல்லாவுக்கு மனைவி இருக்கு. ரப்பே இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்பட்டு அவன் பொறுமையா இருக்கிறான். இதை விட பயங்கரமானது வேற ஒண்ணுமே கிடையாது. என்னம்மா, எல்லா ஆற்றலும் உள்ள ரப்பு அவன் விஷயத்திலேயே ஒரு துகுமத்து, ஒரு கிதுபு, ஒரு சத்துமு சொல்லப்படும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவனை விட பொறுமையாளன் வேற யாருமே கிடையாது. இவ்வளவு பெரிய நோவினை யார் தாங்க முடியும்? நம்ம விஷயத்துல சின்ன ஒரு துகுமத்து சொன்னாலே வந்து என்ன செஞ்சிருது, அவ்வளோ பெரிய கோபம் வந்துடுது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன செய்வோம், என்ன மாதிரி ஆக்ஷனும் நம்ம எடுத்துருவோம். செய்யாதவன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றீங்க? ஆனா அல்லாஹ் விஷயத்திலேயே இப்படி சொல்ல போதும் கூட அவன் எவ்வளவு பொறுமையா இருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னஹும் யஜஅலூன் லஹு வலதன், அவனுக்கு என்ன செய்யறாங்க, வலதை கொண்டு வர்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான், வஹுவ யர்ஸுகுஹும் வ யுஆஃபீஹிம். இப்படி துஹ்மத் பண்றவங்களுக்கு, இட்டு கட்டுறவங்களுக்கு, பொய் பேசுறவங்களுக்கு, திட்டுறவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு உணவிலிருந்து எல்லா வகையான வசதிகளையும் செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமாகவும் அவர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிச்சா என்னவாகும்? என்னம்மா, ஒரு மிடக்கு தண்ணீர் என்ன செய்யாது, அவங்களுக்கு கிடைக்காது. அவன் தண்டிக்கணும்னு நினைச்சான்னா. ஆனா எப்படி பஹாவா அல்லாஹ் வாழ வச்சிருக்கான் பிடிச்சிங்களா அவங்கள. நம்மளோட அவங்க தான் நினைச்சாங்க வசதியா இருக்கிறாங்க. அண்ணாமர் வசதிகளை கொடுத்துருக்கிறான் பாருங்க. என்ன சொல்றீங்க, முழுக்க முழுக்க இறைவனுக்கு மாறு. ஆனா எருசுக்கும் என்ன ஆரோக்கியமா வச்சிருக்கிறான். நீ மேக்சிமம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 கிராஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, ஆள் இறந்து போறாங்க. இப்போ எப்படி ஆரோக்கியமா வச்சிருக்கான் பாருங்க. யார் அல்லாஹையும் ரசூலையும் இந்த மார்க்கத்தையும் கடுமையா திட்டுறாங்களோ அல்பாயுசுல அவங்க யாரும் போற மாதிரி தெரியல. அப்படியே லிஸ்ட்டை நீங்க அடுக்கலாம். ஆதில் உஸ்தாத் கேட்டா அப்படியே லிஸ்ட் 1 1 2 3 விஷயம் ஒரு ஊசிக்க சொல்வாரு. அவ்வளவு பேரையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஆஃபியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், வச்சிருக்கிறான். அன் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال, ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதைத்து அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட நான் வந்திருந்தேன். ஃபஜாஹு நாசு மின் அஹ்லில் யமன், அந்த நேரம் பார்த்து யமன்ல இருந்து என்ன செஞ்சாங்க, ஒரு மக்கள் கூட்டம் அவர்களிடத்திலே வந்தது. அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, ஜினாக லி நத்தஃபக்கு ஃபித்தீன்,
மார்க்கத்தை யார சூழல்லாம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நாங்க வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. நஸ்அலுக அன் அவ்வலி ஹாதல் அம்ரு கைஃப கான. முதல்ல இந்த கேள்வியை நாங்க கேட்கிறோம். கைஃப கான, அல்லாஹ் எப்படி இருந்தான் என்று என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கான அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் இருந்தான், என்ன லா ஷரீக லஹு, வகான அர்ஷுஹு அலல் மாய், அவனுடைய அர்ஷு தண்ணீரின் மீது இருக்குகிறது. சும்ம கதப ஃபி ذிக்ரி குல்ல ஷையின், பிறகு அத்தனையும் அல்லாஹ் என்ன செய்தான், லவ்வுல் மஹ்ஃபூதிலே அல்லாஹ் பதிவு செய்தான். அப்போ இந்த ஹதீஸ்ல, இந்த சம்பவத்தில், இந்த வாக்கையால நமக்கு என்ன படிப்பினை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். அப்போ நஸ்அலுக அன் அவ்வல் ஹாதில் அம்ரு கைஃப கான, அல்லாஹ் பத்தி என்ன செய்ய கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலும் என்ன, கானல்லாஹு லா ஷரீக லஹு என்று என்ன செய்யறாங்க, அங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ அன்னல்லாஹு தஆலா வாஹிதுன் ஃபி ذாத்திஹி வ வாஹிதுன் ஃபி சிஃபாத்திஹி வ வாஹிதுன் ஃபி அஃஆலிஹி, எல்லாத்திலையும் அவன்தான் தனித்தவனா இருக்கிறான். தாத்திலையும் அவன்தான், சிஃபாத்திலையும் அவன்தான், அஃஆல்கள்லையும் அவனாத்தான் இருக்கிறான். அப்ப எந்த ஒரு உஜூதா இருக்கிற எந்த ஒன்றுமே என்ன செய்யாது, அவனுக்கு ஒப்பானது கிடையாது. எந்த ஒன்றுமே அவனுடைய சிஃபத்துக்கு தோதுவான சிஃபத்துடையது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எந்த ஒன்றுமே லைஸல் அஹதின் கைருல்லாஹி ஃபிஅலுன் யஷ்பஹு ஃபிஅலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஃபிஅலுக்கு ஒப்பானதாக எந்த ஒரு செயலும் கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ அவனுடைய தாத் வஹதானியத் என்பதற்கு உண்டான ஆதாரம் என்ன, அல் வஹதத்து ஃபி ذات, தாத்திலே அவன் தனித்தவன் என்பதற்குண்டான ஆதாரம் என்ன அப்படின்னா, இன்திஃபாஉல் கஸ்ரதி அன் தாத்திஹி தஆலா. அப்போ அவனுடைய தாத்தை விட்டும் கஸ்ரத்துன்னு இருக்கு வச்சுங்களா, 2 3 அல்லது அதிகம், அதை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும். அல் வஹதத்து ஃபி ذات, தாத்துல வஹதத்துன்னு என்ன, அவனுடைய தாத்தை தொட்டும் அந்த கஸ்ரத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும். ரெண்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒண்ணுதான், வஹதத் தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதமு குபூலிஹா அல் இன்கிசாம், அது பங்கு வைக்கப்படக்கூடிய, பிரிக்கப்படக்கூடிய, 2 3 சொல்லப்படக்கூடிய அப்படி ஒரு குபூலியத்தே முதல்ல கிடையாது. நம்மள பங்கு வைக்கலாம் இல்லையா, உங்களுக்கு வெட்டி துண்டு துண்டா என்ன செஞ்சிடறாங்க, பிரிச்சு போட்டுடுறாங்க, சூட்கேஸ்ல அடிக்கிறாங்களே, இப்ப பிரிக்க முடியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லது இதை நீங்க செஞ்சிடலாம், 5 மீட்டரா நீங்க என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணிடலாம். இந்த மைக்கு ஸ்டாண்ட், கொடை ஸ்டாண்ட் என்ன செஞ்சிடலாம், அந்த கொடையை தனியா, அந்த மோட்டரை தனியா, ஸ்டாண்டை தனியா என்ன செஞ்சிடலாம், இதை நீங்க பிரிச்சிடலாம். இப்படி எல்லாத்தையுமே என்ன சொல்றீங்க, இந்த கேப் இருக்குது, இதையே நீங்க என்ன செஞ்சிடலாம், பிரிச்சிடலாம். நம்ம உஸ்தாத் ஒருத்தவங்க இருந்தாங்க, போன நோம்புல நல்ல தூக்கத்துல வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ்ஸை போடும்போது இதையும் சேர்த்து போட்டாங்க. தெரியுமா யாருன்னு உங்களுக்கு? ஆதிலுக்கு தெரியுமா? தூக்கத்துல அமான் மஹால்ல நேரம் மண்ணடிக்கு வாஷிங் மிஷின்ல போடுறேன்னு சொல்லி அந்த துணியோட சேர்த்து இதையும் தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, உள்ள போட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆள் யாருன்னா சொல்ல மாட்டேவா, நீ ஆளெல்லாம் என்ன செய்யாதீங்க, அவர் முன்னாலதான் நிக்கிறாருன்னா சொல்ல மாட்டேன். அப்ப பிரிக்கலாம், அது போட்ட உடனே என்ன செஞ்சு, அட்டை தனியா துணி தனியா அப்ப அல்லாஹ் சொல்றான், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா. ரெண்டாவது அத்தலீலு சானி, அல்லாஹ் சொல்றான், மத்தஹதல்லாஹ் மின் வலதீன் வமா கான மாஹு மின் இலாஹ், அவனுக்கு என்ன அவசியம் வந்துச்சு, குழந்தைன்னு அவன் வச்சுக்கிறவன்னு என்ன அவசியம் அவனுக்கு இருக்குது? வமா கான மாஹு மின் இலாஹ், இன்னொரு இலாஹ் இருக்கணுன்ற என்ன தேவை இருக்குகிறது? அல்லாஹ் சொல்றான், இதன் லதஹப குல்லு இலாஹி பிமா ஹலக வலா அலா பாதுகும் அலா பாத். அப்படி இன்னொரு இலாஹ் இருந்தா என்னவாகும்? தனக்கு தோதுவான ஆட்களா என்ன செய்வாங்க, அவங்க படைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்றீங்க? படைச்சது மட்டும் இல்ல, இவரை விட இவர் பெரியாள், இவரோட பெரியாள், இவரோட பெரியாள், வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நீங்க தர்த்தீப்பு பண்றதா இருந்தா என்ன செய்வீங்க? சீனியாரிட்டி பிரகாரம் தர்த்தீப் பண்ணுவீங்க, அல்லது ஆற்றல் பிரகாரம் தர்த்தீப் பண்ணுவீங்க,
அல்லது வசதிகள் பிரகாரம் தர்த்தீப் பண்ணுவீங்க, அல்லது கேம்பஸ் பிரகாரம் என்ன செய்வீங்க, தர்த்தீப் பண்ணுவீங்க. எவ்வளவு தர்த்தீப் இருக்குதா இல்லையா உங்களுக்கு? வந்து வேற இலாகலாம் இருந்தா என்னவாகும்? நான் அவனோட நான் தான் டாப், நான் இந்த வகையில குறைஞ்சு போனேன் அப்படின்னு வருதா இல்லையா உங்களுக்கு? என்ன இப்படி சண்டை ஆகி போயிரும். அல்லாஹ் சொல்றான், மத்தஹத் அல்லாஹ் மின் இலாஹின் மத்தஹத் அல்லாஹ் மின் வலதின் வமா கான மஅஹு மின் இலாஹின் இத் லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக வலஅலா பஅதுஹும் அலா பஅத் சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். இந்த மாதிரி இதை விட்டும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பரிசுத்தமானவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அதே போன்று தாத்து வஹதானியத் என்பதற்குண்டான ஆதாரத்தை பார்த்தோம். அதே மாதிரி வஹதானியத்துக்கு ஃபி சிஃபாத், வஹதானியத்து சிஃபாத், சிஃபத்தில் அவன் வஹதானியத் என்பதற்குண்டான ஆதாரம் என்ன? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்திஃபாஉன் நலீரு லஹு தஆலா ஃபி குல்லி சிஃபத்தி மின் சிஃபாதி, அவனுடைய எல்லா சிஃபத்துகளிலிருந்தும் இந்த நலீர், இந்த நிகர்ன்னு சொல்றோம் இல்லையா, நிகரை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும். அவனுடைய வஹதானித்து சிஃபாத்துல என்ன, சிஃபாத்துல வஹதானித்து என்ன, எந்த ஒன்றிலும் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு நிகர் என்பதை இல்லாமல் ஆக்க வேண்டும். ஆனா சிஃபத் இருக்குதா இல்லையா, சிஃபத்துக்கு தான் நிகர் இல்லை. ஆனா சிஃபத்தினுடைய பலன் இருக்கு பாருங்க, அது நிறைய இருக்கும். என்னமா சொல்றீங்க? அப்ப அல்லாஹ் வந்து அலீமா இருக்கிறான், அல்லாஹ் வந்து அலீமா இருக்கான். மாலூமாத்து நிறைய இருக்குதா இல்லையா? எல்லாமே அவனுடைய மாலூமாத் தானே, மாலூமாத்து இலாஹியா தானே. என்னமா சொல்றீங்க? அப்படியே வந்து ஃபுல்லா நம்மலாம் எங்கே இருந்தோம்? மாலூமாத்து இலாஹியால தான் நம்ம இருந்தோம். அவனுடைய அறிவு ஞான பொக்கிஷத்துல தான் நம்ம இருந்தோம். இருந்தோமா இல்லையா அவனுக்கு? அப்போ இல்மு இது அவனுடைய சிஃபத், அது அதனுடைய மாலூமாத், அது வந்து என்ன செஞ்சு அப்படியே பறந்து விரிந்து என்ன செய்யுது, உலகம் முழுக்க வியாபாரத்தை என்ன செய்ய இருக்கிறது. குதிரத்து, அவன் காதிர், ஆனா அவனுடைய மக்தூராத் இருக்குதா இல்லையா, அது என்ன செய்யுது, கசரத்துன் நிறைய என்ன செய்கிறது, இருக்குகிறது. அப்போ மாலூமாத்துஹு கசீரா குதிரத்துஹு வாஹிதத்துன் ஆனா மக்தூராத்துஹு கசீரா. இப்படியே நீங்க எல்லாத்தையுமே என்ன செய்யலாம், அப்படி எடுக்கலாம். அவன் சமூ ஒன்று தான், ஆனா மஸ்மூ என்ன ஹசன், எங்க பார்த்தாலும் மஸ்பூ தானே. இப்போ நீங்க வந்து இங்க இருக்கிறீங்க, அல்லது எக்மோர்ல ட்ரெயின் ஏறுறீங்க, தூங்கிடுறீங்க, மதுரையில் வந்து நீங்க என்ன செய்றீங்க, விழிக்கிறீங்க. அப்போ எக்மோர்ல நீங்க ஏறும் பொழுது நீங்க கேட்டீங்க, அதோட தூங்கிட்டீங்க, மதுரையில தான் விழிக்கிறீங்க. அப்போ நீங்க வந்து என்ன செய்றீங்க, எக்மோர்ல கேட்டதோட திரும்ப கேட்கறது வந்து கட்டாகி மதுரையில தான் கேட்கிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. மஸ்மூஆத் வந்து எக்மோர் டு மதுரை வரைக்கும் இருக்கதான் செய்யுது. என்னம்மா இப்போ இடையில முடிச்சா நீங்க கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? எங்க பார்த்தாலும் மஸ்மூஆத் தானம்மா. என்னென்னலாம் நம்ம வந்து கேட்கப்படுறோமோ அத்தனையுமே அவனுடைய மஸ்மூஆத் தானே. சமூ ஒன்று, என்னம்மா, இன்னஹு சமியான் என்பது ஒண்ணுதான். ஆனா மஸ்மூஆத் மபுசூராத் பார்க்கப்படக்கூடிய காட்சிகள் என்னம்மா பசீர் தானே. பசர் வந்து ஒண்ணுதான், ஆனா மபுசூராத் எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்க பார்த்தாலும் பார்க்கக்கூடிய காட்சிகள் இருக்குதா இல்லையா? அப்ப இப்படியே நம்ம என்ன செய்யலாம், அவனுடைய சிஃபாத்துகளுடைய இதை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனா சிஃபத்துல அவன் தான் வஹதா, என்னமா அல் வஹதத்து ஃபி சிஃபாத். அப்போ இன்னொருத்தருக்கு சிஃபத் இருக்குன்னு நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா அல்லாஹ்வுடைய சிஃபத்து மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து சிஃபத் இருக்குது அப்படின்னு சொன்னா அது இன்னொரு இலாகா என்ன செய்துவிடும், அங்கே ஆகிவிடும். லக்கான இலாகன் ஆகர். அப்போ இன்னொரு இலாக் என்பது அது சாத்தியமான முஸ்தஹீலுன், அது முஸ்தஹில். அல்லாஹ் சொல்றான், லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸதத்தா அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஏன்னா சிஃபத்தை கூட இன்னொரு சிஃபத்தை நம்ம வச்சிட முடியாதுன்ற, சிஃபத்தை வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், இன்னொரு கடவுளை கொண்டு வந்த மாதிரி ஆயிரும். இன்னொரு கடவுள் என்பது முஸ்தஹீல் இல்லவா? அப்ப அல்லாஹ்வுடைய கமாலியத்தான சிஃபத்துல வந்து தஸ்பீஹ் என்பது என்ன செஞ்சிடக்கூடாது, கூடவே கூடாது, வந்து விடக்கூடாது. இப்ப நம்ம சொல்றோம்
அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி சில சிஃபத்து இந்த மனுஷனுக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னம்மா? ஃபுலானுன் ஆலிமுன், ஃபுலானுன் காதிருன், ஃபுலானுன் சமீஉன், ஃபுலானுன் பசீருன், ஃபுலானுன் முத்தகல்லிமுன், ஃபுலானுன் ஹலீமுன், ஃபுலானுன் ரஹீமுன், ஃபுலானுன் கரீமுன். இது அல்லாவுடைய சிஃபத்துகள் தானே. என்னம்மா சொல்றீங்க? இதே மாதிரி மனிதர்களுக்கு சொல்றோமா இல்லையா? இன்னஹு அலீமுன்னு சொல்றோம், இன்னஹு காதிருன்னு சொல்றோம். ரொம்ப பொறுமையா இருந்தா இன்னஹு ஹலீமுன், ரொம்ப பொறுமைசாலின்னு நம்ம சொல்றோம். அப்ப அல்லாவுடைய சிஃபத்தை மாதிரியே மற்றவங்களுக்கும் சிஃபத்து இருக்கிறதா நம்ம என்ன செய்யணும்? ஒப்பிடுகின்றோமே. அது நாயம் ஸல்லல்லாஹுடைய விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு பத்தி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்றான்? பிர் ரஃபதி வர் ரஹ்மா, ரவுஃபுன் ரஹீமுன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அவனுக்கு உண்டான சிஃபத்துகளை பத்தி நாயம் ஸல்லல்லாஹு விஷயத்துல அல்லாவே சொல்றானா இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்லும்போது இன்னஹு ஹலீமுன் அவ்வாஹும் முனீப், ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப சகிப்பு தன்மை உடையவங்க அப்படின்னு ஹலீமுன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இதிலே பார்க்கிறோம், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் அப்படி சொல்றானா இல்லையா? அப்போ இந்த சிஃபத்துகள்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு விளங்கி கொள்ள வேண்டும். அன்னல்லாஹ் தஆலா இதா வஸஃப பி சிஃபத்தின் ஃபஇன்ன ஹாதிஹி சிஃபா தகூனு காமிலா. அல்லாஹ்வுடைய சிஃபத் என்பது காமிலாவான சிஃபத்தாக இருக்கிறது. காமிலன் கமாலன் முத்தலக்கன், அவனுடைய சிஃபத் என்பது கமாலன் முத்தலக்கனா இருக்கிறது. யலீகு பில்லா, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தகுதியானது. இப்போ இன்சானா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், அப்படி ஒரு சிஃபத்து அவனுடைய சிஃபத்தை இங்க சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த முனாசிபு, அந்த மௌசூஃபுக்கு முனாசிபா அங்க சொல்லப்படுது. யாரை பத்தி நம்ம சொல்றோமோ அவங்க ரொம்ப ரவுஃபா இருக்கிறாங்க, ரொம்ப எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மௌசூஃபுக்கு முனாசிபா. அதுக்கு நீ என்ன சொல்வீங்க? என்னம்மா? கல்லால் அடிச்சாங்க தாயிஃப்ல, அதை என்ன செஞ்சாங்க? மன்னித்தாங்க. அப்போ அந்த மௌசூப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க அங்க மௌசூஃபா இருக்காங்க, அதுக்கு முனாசிபானது ரொம்ப ரவுஃபா இருந்தாங்க. சொல்றமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சாங்க? நெருப்புல தூக்கி போட்டாங்க. அப்ப அந்த மௌசூஃப் அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு முனாசிபாங்க என்ன சொல்லுவோம்? ஹலீமுன், ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவர்களா இருந்தார்கள். அதனால இறைவனுடைய சிஃபத்தை நம்ம வச்சுன்ற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. அவனுடைய சிஃபத் என்பது காமிலாவான சிஃபத்தா இருக்கிறது. காமிலன் முத்தலக்கன். என்னம்மா? அதே போன்று அவனுடைய ஃபஅல் அஃஆல் அதனுடைய வஹதானியத் ஆகிறது. பல் வஹதத்து ஃபில் அஃஆலன் என்ன அப்படின்னா இன்ஃபிராதுஹு தஆலா பிஈஜாதி ஜமீஇல் காயினாத்தி உமூமன். அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல காயினாத்துகள், படைப்புகள் இருக்குதாலே, படைக்கப்பட்ட காயினாத்துகள் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை காயினாத்துகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புதியதாக உருவாக்கியதிலே அவன் தனித்தவராக என்ன செய்கின்றான்? இருக்குகின்றான். அல்லாஹ் அல்லாத வேற யாராலும் எதையும் உருவாக்க முடியுமா உங்களுக்கு? என்னம்மா? ஒரு முடியை கூட என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. உலகம் தோன்றி இத்தனை வருஷம் ஆச்சு. என்னம்மா சொல்றீங்க? இந்த 5000 6000 வருஷம் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், புதுசா ஒரு விஷயத்த உருவாக்கப்பட்டிருக்க முடியுமா? ஒரு முடியை கூட உருவாக்க முடியலையே. என்ன இப்போ முடிக்கு தேவைன்னு என்ன செய்யறாங்க? ஒட்டு முடியத்தான் என்ன செய்யறாங்க? தயாரிக்கிறாங்க. சௌரி முடியத்தானே என்ன செய்ய தயாரிக்கிறாங்க. அல்லது நட்டு வச்சு என்ன செய்யறாங்க? முடி மாதிரி காமிக்கிறாங்களே தவிர ஒரு முடி இருக்கிறதுலயே ரொம்ப கோபத்துல பேசுறது அதைத்தான் உதாரணமா காமிப்பாங்க. நினைச்சுவாங்க என்ன ஜிப்ரீல் கோபத்துல அடிச்ச போடா அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? ஒருத்தர் கூட சொன்னாரு ஹைகோர்ட்டாவது அப்படின்னாரு. அப்பெல்லாம் உட்காந்துருக்காரு வந்துட்டாரா? அது ரொம்ப மரியாதையா இல்ல இல்ல அவங்க தான் இருக்கிறாரு லா யஈது வலா யாதி அப்படின்றாரு. என்னம்மா? ஹைகோர்ட்டாவது இதாவது அப்படின்னு சொன்னாரு. நீ பாருங்க எவ்வளவு ஆச்சு பாருங்களேன். யாராவது விக்கின்னு அதானே வச்சுக்கிறாங்க. அதை மறைக்கிறதுக்கோ ஒரு தோற்றத்துக்கோ அல்லது ஒரு இளமையை காமிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? நமக்கு அனுமதி கிடையாது, மற்றவங்க என்ன செய்யறாங்க? அதை பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் ஒண்ணு எவ்வளவு கோடிக்கணக்கில் பைசா வச்சிருக்காங்க. 5000 கோடி 10,000 கோடிலாம் வச்சிருக்கிறாங்க. 20 30 தலைமுறை அனுபவிக்கிற அளவுக்கு சொத்துகள் இருக்குது.
ஆனா ஒரு இதை உருவாக்க முடியலையே. வாங்கி டோப்பா வந்தாலும் வச்சு வைக்க முடியுது உங்களுக்கு. என்ன இந்த ராஜேந்திர பாலாஜி பேசினார் இல்லை உங்களுக்கு, அது பேச்சு கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? புரிஞ்சா உங்களுக்கு? இந்த சிஎம் பத்தி அந்த ஏடிஎம்கே ராஜேந்திர பாலாஜி ஒரு முறை என்ன செஞ்சாரு, அப்படி பேசினார் அவரு. அப்போ உங்களுக்கு பாருங்க, ஒரு ரோமத்தை கூட என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அப்போ அன்னல்லா வாஹிதுன் ஃபி ஃபிஅலிஹி, தன்னுடைய ஃபிஅல்ல அல்லாஹ் என்ன செய்கின்றான், வாஹிதாக இருக்குகின்றான். வேற யாருக்கும் என்ன செய்ய முடியாது. லா யூஜது ஃபிஅலுல் லிகைரிஹி தஆலா யஸ்பஹு ஃபிஅலுஹு, அவனுடைய ஃபிஅலுக்கு ஒப்பான ஃபிஅலை வந்து என்ன செய்ய முடியாது, வேற யாராலையும் செய்ய முடியாது. இப்ப அல்லாஹ் சொல்றான் ஃபஅலுன் லிமா யுரீத், நினைச்சதை அவன் செய்யக்கூடியவனாக என்ன செய்கின்றான், இருக்குகின்றான். அப்போ இயற்கையிலே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை சொல்லுகின்ற இயற்கையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நிலாமுல் கவுன், இந்த உலகத்தை வந்து அல்லாஹ் எப்படி கட்டமைச்சிருக்கிறான் பாருங்க. என்னமா சொல்றீங்க? ஊருக்கு நடுவுல வந்து கடல் இருக்குதா? கடல்லாம் எங்க இருக்குது? என்னமா இப்படி அழகா அமைச்சிருக்கான் பாருங்கன்ற. கடல் தான் அது 71% பூமியில அதுதான் இருக்குது. 29% தான் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, மனிதர்கள் விலங்குகள் மற்ற இதெல்லாம் இருக்குது. ஆனா ஒரு ஒதுக்கு புறமா வச்சு அழகா கட்டமைச்சிருக்கான் பாருங்க. நம்ம தேவைக்கு தான் அங்க போறோமே தவிர அது இங்க வருதா? வர்றதில்லை. எப்பமாவது அல்லாஹ்வுடைய கதபின் அறுப்பினால் என்ன செய்யும், சுனாமி போன்றது ஏற்படுதே தவிர எப்படி வச்சிருக்கான் பாருங்க. மலைகள் எங்க இருக்குது? என்னம்மா இப்படி ஒவ்வொன்றையும் வச்சிருக்காங்க. நிலாம பாருங்க, வானமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், அல்லது நட்சத்திரங்களா இருக்கட்டும். நட்சத்திரத்தை அப்படி அப்படியே அந்த இரவுல நின்று மேல பாருங்க, அந்த கொடுக்குற அந்த அழகு. என்னம்மா அப்படியே வந்து அதை காமிச்சுத்தான் என்ன செய்யறாங்க, தாய் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, நிலாச்சோறுன்னு என்ன செய்யறாங்க, அதை காமிச்சு ஊட்டுறாங்க. அந்த சந்திரனை பாருங்க, சந்திரனுடைய இந்த ஒளியை பாருங்க, அது ஒன்னிலேருந்து ஆரம்பிச்சு 14ஆம் பிற வரைக்கும் வரக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்க. திரும்ப தேய்பிறைன்னு சொல்லி அப்படியே 1 by 1 அப்படி இறங்குற அந்த காட்சிகள் என்ன அழகு பாருங்க. அல்லாஹு அக்பர். என்ன சொல்றீங்க? மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்ல மாடி மாடியா கட்டுறான் பாருங்க. 50 மாடி, 100 மாடி, 200 மாடிலாம் கட்டுறாங்களா இல்லையா? புர்ஜ் கலீஃபாலாம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு ஹைட் அது. என்ன சொல்றீங்க? இப்பவுமே இதை நம்ம பாக்குறோம். நீங்க குத்துப் மினார்லாம் போய் பாருங்க, கிட்டத்தட்ட 110 அடியே அதுக்கு மேலேவோ. என்ன அழகா அதை கட்டமைச்சிருக்காங்க பாருங்க அந்த குத்துப் மினாரெல்லாம். அப்ப என்ன ஏணி வசதி இருந்துச்சா, வேற என்ன வசதி இருந்துச்சு அவங்களுக்கு? ஒவ்வொரு கோட்டையும் பாருங்களேன், கிட்டத்தட்ட 1000 வருஷம் தாண்டி அந்த கோட்டைகள்லாம் இருக்குது. என்ன மாதிரி கட்டமைச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே நிலாமுல் கவுன், அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். வலையின் சால்துக்கு மன் ஹலக்க சமாவாத்தி வல்லர் லயகூலுன்ன ஹலகஹுன்னல் அசீசுல் கரீம். மற்ற இறை மறுப்பாளர்களும் கூட என்ன செஞ்சாங்க, இந்த வான பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா லயகூலுன்ன, அவங்களும் கூட சொன்னாங்க ஹலகஹுன்ன அல் அசீசுல் கரீம், மகத்தான இறைவன் தான் என்ன செய்தான், படைத்தான், உருவாக்கிறான் என்று அவர்களும் கூட சொன்னார்கள். அப்போ ஒவ்வொன்றையுமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்குகிறது. எல்லா வஸ்துலையும் எல்லாத்தையும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், சுஹூத் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துலேயும். அப்பதான் அதுல இருந்து வரக்கூடிய சுபஹானல்லாஹ்வுக்கு தான் வெயிட், அதுல இருந்து வருகின்ற அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு தான் வெயிட், அதுல இருந்து வருகிற அல்லாஹு அக்பருக்கு தான் அந்த வெயிட். அந்த இது இல்லாம வருகின்ற சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு வந்து வெயிட் கிடையாது. என்னமா ஃபஃபி குல்லி ஷையின் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன். அல்லாஹ் சொல்றான் ஃபித்ரத்துல்லா ஃபதரன் நாஸி அலைஹா அப்படி சொல்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரதி, எல்லா பிள்ளைங்களுமே ஃபித்ரத்தின் பிரகாரம் தான் என்ன செய்கிறது, பிறக்குகிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் என்ன செய்றாங்க, யுமஜ்ஜிசானிஹி, பெற்றோர் தான் என்ன செய்றாங்க, அதை வந்து யூதரா கிறிஸ்துவரா அல்லது வந்து நெருப்பு வணங்கியா என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க. சொல்லிட்டு சல்லதாசன் சொன்னாங்க, கமா துன்தஜ்ஜுல் பஹீமத்து, என்ன செய்யும், பஹீமத்துல் ஜமா ஹல் துஹிஸ்ஸூன ஃபீஹா மின் ஜதா. ஒரு கன்று என்ன செய்கிறது, ஒரு மாடோ ஆடோ ஒரு கன்று என்ன செய்கிறது,
அது பெத்து எடுக்குகிறது. அதுல காது அறுக்கப்பட்டு எந்த குட்டியாவது பிறக்குகிறதா? காதுல அறுக்கப்பட்டிருக்குன்னா மனிதர்கள் தான் காது அறுக்கிறாங்களே தவிர, அது பிறக்கும் போது பியூரா தான் என்ன செய்து பிறக்குது. இவங்க தான் அடையாளத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க, காது அறுக்கிறாங்க. அது வேற சில இதுகளுக்காக வேண்டி காது அறுக்கிறாங்களே தவிர, அது பியூரா தான் பிறக்குது. அதே போன்று எல்லா குழந்தைகளும் தீனின் பிரகாரம் இறைவனுடைய அடிமை என்கின்ற பித்திரத்துல தான் பிறக்குது. பெற்றோர்கள் தான் என்ன செய்யறாங்க, அவைகளை மதம் மாற்றுகின்றார்கள். பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா லா தப்தீர லிஹல்கில்லாஹ் தாலிக தீனுல் கய்யிம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், வாலம் யா புனைய, மகனே நீ விளங்கிக்கொள், அன்னஹு லவ் கான லிரப்பிக ஷரீகுன், உன்னுடைய ரப்புக்கு ஷரீக்குன்னு ஒன்று இருந்தா, ல அத்தத்துக்கு ருசூலுகு, இறைவனுக்கு ஷரீக்குன்னு ஒன்று இருந்தா அந்த ஷரீக்குக்கு நிறைய ருசூல்மார்கள் வந்திருப்பாங்க. என்னமா சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, வல ரஐத ஆசார முல்கிஹி, அந்த ஷரீக்குகள் ஏற்படுத்திய ஆட்சி அதிகாரம் அதனுடைய அசராத்திற்கு பாருங்க, அதை நீ என்ன செஞ்சிருப்பாய், பார்த்திருப்பாய். அப்போ வல அரஃப்த அஃஆலுஹு வ சிஃபாத்துஹு, அந்த ஷரீக்குகளுடைய அஃஆல்கள் சிஃபாத்துகளை நீ பார்த்திருப்பாய். ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லதன் இல்லையா? அதனாலதான் வலாக்கின்னஹு இலாஹுன் வாஹிதன். அப்போ அல்லாஹ்வுக்கு லா யுலாத், எந்த நிகரும் கிடையாது. ஃபி முல்கிஹி அஹதுன், அவனுடைய அரசாட்சியில அதிகாரத்துல எந்த நிகர் என்பது எதுவுமே கிடையாது. வலா யஸூல் அபதன் லம் யஸல், அவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குகின்றான் என்ற விளக்கத்தை நாம் என்ன செய்யணும், கவனத்தில் நாம் வைக்க வேண்டும். சங்கக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை தொடர்ந்து இந்த தாலீம்ல இறைவன் சம்பந்தமான நம்ம கேட்குறீங்க இல்லையா, எப்படி மனசுல உட்காருது உங்களுக்கு? இதுக்கு பிறகு நம்ம தொழக்கூடிய தொழுகை, நம்ம ஓதக்கூடிய திலாவத்து, இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த மாற்றத்தை நம்மளால உணர முடியுதா? கொஞ்சம் இல்முலையே நம்ம இவ்வளவு பெரிய மாற்றத்தை உணர்றோம் அப்படின்னா, இந்த அல் இல்மு பில்லா நமக்கு முழுமையா இருந்துச்சு, சக்குன்னு மனசு அறிவுல நம்முடைய கல்புல உட்கார்ந்துட்டுன்னா எப்படி இருக்கும்? அப்ப நம்மெல்லாம் யாரு? நம்மளாம் யாரு? அல் ஆரிஃப் பில்லா. என்னம்மா நம்மளாம் யாரு? அவுலியா உல்லா. என்னம்மா அந்த விளக்க நமக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் அவுலியாவா ஆகுன்னு ஆசைப்படுறீங்களா? என்னம்மா ஒருத்தரை கேட்டா இல்ல நான் ஆசைப்படல, அப்படி ஆயிட்டு நான் பாவம் செய்ய முடியாது அப்படின்னு. என்னம்மா எவ்வளவு பெரிய பாக்கியம். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆஹிரா. என்ன மாதிரி ஒரு சோபனம் வச்சிங்களா உங்களுக்கு? அது பெரிய வயசுல நம்ம அவுலியாவா ஆகலாம் அப்படின்னு நினைச்சு இப்ப நம்ம அசால்ட்டா இருந்தா அப்ப நம்ம அவுலியா ஆக மாட்டோம், சைத்தானத்தான் நம்ம ஆகும். இந்த பருவத்தில் ஆகணும். அப்படியே அப்படியே டக்குன்னு பத்திக்கிற பருவம் இது. பத்துல உடனே டக்குன்னு என்ன செஞ்சுக்கிறோம், அந்த பிடிச்சுக்கிற ஒரு பெரிய பருவம். எதையுமே ஓடுற பாம்பை பிடிக்கிற ஒரு ஆசை உள்ளது. இது செய்ய மாட்டோமா, அது செய்ய மாட்டோமா, இப்படி செய்ய மாட்டோமா, அப்படி செய்ய மாட்டோமா. இந்த ஏஜ்லாம் அவங்களால சாதாரணமாக நடக்கவே முடியாது. இன்னும் குடுகுடுன்னு ஓடுவீங்க, அல்லது சவுண்டா சிரிப்பீங்க, அல்லது சவுண்டா பேசுவீங்க, அல்லது சவுண்டா விளையாடுவீங்க. எதை செஞ்சாலுமே துரு துரு துருன்னு இருக்கிற ஒரு ஏஜ் ஆச்சு இல்லையா? இந்த ஸ்பீடுலயே இந்த விளக்கமும் சேர்ந்து உட்கார்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். இப்பவுமே அவுளி ஆயிட்டா என்னம்மா உங்களுக்கு ஒவ்வொரு தொழுகையும் எப்படி இருக்கும், செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு திக்ரும் எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். என்னமா சொல்றீங்க? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.